காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இன்று பட்டையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டம் தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் தனது தகவலை தற்போது பார்ப்போம். தில்லி ஜந்தர் மந்தரில் 6வது நாளாக தமிழக விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் நூதன முறையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னவென்றால், தேசிய வங்கிகளில் இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கடனை உடனடியாக மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். அதேபோன்று 400 விவசாயிகள் தமிழகத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்பதெல்லாம் இவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதேபோன்று காவேரி படுகையில் மத்திய அரசுடைய இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தக்கூடாது. காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க மத்திய அரசு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கடந்த 6 நாட்களாக போராடி வரக்கூடிய இவர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த ஒரு ஆதரவையும் தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை தான் இங்கு நிலவி வருகிறது. குறிப்பாக இரவில் தங்குவதிலிருந்து இவர்கள் பல்வேறு சிரமங்களை அடைந்து வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய தில்லி இளைஞர்கள் இவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் உணவுகளை அவ்வப்போது வழங்கி வருகிறார்கள். வேறென்ன கோரிக்கைகள் இவர்கள் வைக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக விவசாயி ஒருவர் இருக்கிறார். அவரோடு பேசும். ஐயா, என்ன காரணத்திற்காக இந்த போராட்டத்தில் நீங்க கலந்துருக்கீங்க? எந்த வகையில ஒரு விவசாயியா நீங்க பாதிக்கப்பட்டு? மழையே பெய்யல, வறட்சியாக இருக்கட்டும். வருஷம்னா 140 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெஞ்ச மழை. இப்போ அதனால குடிக்கவே தண்ணி கிடையாது, காவேரிலையும் தண்ணி கிடையாது. அதனால குடிக்கிற தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியல. அதனால விவசாயமே அழிஞ்சு போயிட மாட்டாங்க. இதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை. இந்த போராட்டத்தில் இளைஞர்லேருந்து பெண்கள் முதற்கொண்டு நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு விவசாயியா எந்த வகையில் நீங்க பாதிக்கப்பட்டு? விவசாயிகள் காவிரி வறண்டு போனதுனால விவசாயம் பண்ண முடியல. வேளாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டும். இதை வச்சு தான் கோரிக்கை நாங்கள். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி, அதேபோன்று தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதந்தோறும் ஓய்வூதிய தொகையாக 5000 ரூபாயை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும். பிரதமர் உடனடியாக தங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய வகையில் தங்களை அழைத்து பேச வேண்டும் என்பதெல்லாம் இவர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தில்லியில் இருந்து ஒளிப்பதிவாளர் அப்புவுடன் ஸ்டீஃபன். Heavy drought in Tamil Nadu. Tamil Nadu government will not help us, so you can only help us. Already the government is selling our goods in the pledge in the banks. Now they are trying to sell our